என்னோடய பேர் ரேகா ஜெயம். நான் வெல்னஸ் கோச்சாக இருக்கேன். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. பிகாஸ் இது என்னுடைய ஃபர்ஸ்ட் யூடியூப் வீடியோ. நியூவாக சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என் வீடியோ எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன். ரொம்ப வேல்யூபுளான உங்கள் டைமுக்கு வேல்யூ கொடுக்கும் என்னோடய வீடியோ. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வாங்க வீடியோவுக்கு போகலாம். இன்றைக்கி நான் உங்களுக்காக பேச போகிற சப்ஜெக்ட் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட், சாப்பாடு சாப்பிட்றது. இந்த உலகத்தில் யாருக்குங்க சாப்பிட பிடிக்காது? எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயம் சாப்பாடு சாப்பிட்றது. நம்ம இன்பம் துன்பம்னு எல்லா நேரத்துலையும் மிஸ் பண்ணாமல் செய்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா சாப்பாடு சாப்பிட்றது. எந்த மாதிரியான உணவு விருப்பமாக சாப்பிட்றோம் அப்படின்னா, பார்க்க நல்ல கலராக இருக்கணும், நாக்குக்கு சொட்ட சொட்ட சுவையாக இருக்கணும். அதையும் தாண்டி 2 மெயின் ரீசனுக்காக நாம் சாப்பிட்றோம். இது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ தெரிஞ்சுக்கோங்க. ஒன்று உயிர் வாழ, இன்னொன்று நியூட்ரிஷன், அதாவது ஊட்டச்சத்து. நியூட்ரிஷன் அப்படின்னா என்ன? ஒரு நாளைக்கு ஒரு வேளைக்கு என்னென்ன சத்துக்கள்லாம் தேவையோ அதை அளந்து சாப்பிட்றதுக்கு பேர் தான் பேலன்ஸ் நியூட்ரிஷன். எதுக்காக ஊட்டச்சத்து நம்ம உடலுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா, நியூட்ரிஷன் அஃபெக்ட்ஸ் அவர் திங்கிங், ஸ்டாமினா, பிஹேவியர், டெசிஷன் மேக்கிங். இந்த மாதிரி நிறைய காரணங்களுக்கு நமக்கு நியூட்ரிஷன் தேவை. இதையும் தாண்டி நம்ம உடம்புக்குள்ளே இருக்க நச்சுப்பொருள் வெளியேற வர ப்ராசஸ்க்கு பேர் டீடாக்சிஃபிகேஷன் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் பர்ஃபெக்டாக நடந்து நச்சுப்பொருள் வெளியேறுவதற்கு தினசரி நிறைய ஊட்டச்சத்து நம்ம உடம்புக்கு ரொம்ப முக்கியம். இந்த உலகத்தில் வயசாகிறது யாருக்கெல்லாம் பிடிக்கும்? யாருக்குமே பிடிக்காது இல்லையா? லுக் குட் ஃபீல் குட் தான் எல்லாருக்குமே பிடிக்கும். அதாவது இளமையாக இருக்கிறது தான் எல்லாருக்கும் பிடிக்கும். அப்போது உங்களுடைய ஏஜிங் ப்ராசஸ்க்கு நீங்கள் ஒரு ஸ்டாப் பட்டன் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் உங்களுக்கு தினசரி நிறைய ஊட்டச்சத்துக்கள், அதாவது நியூட்ரிஷன் ரொம்ப முக்கியம். நல்ல ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த உணவுகள் சாப்பிட்றவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, 24/7 நல்ல எனர்ஜெட்டிக்காக, ஸ்லிம்மாக, ஸ்மார்ட்டாக, ஆக்டிவ் லைஃப் ஸ்டைலில் இருப்பாங்க. இதை தான் நம்ம முன்னோர்கள் ஃபுட் டே மெடிசன், மெடிசன் டே ஃபுட்டுன்னு சொன்னாங்க. அதாவது உணவே மருந்து, மருந்தே உணவுன்னு சொன்னாங்க. ஸோ அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு இருந்ததுக்கான காரணம் அவங்க வாழ்ந்த வாழ்க்கை முறை, அவங்களுடைய அக்ரிகல்ச்சர் மெத்தட். இது 2 தான் ரீசன். என்னன்னு கேட்டிங்கன்னா, வாழ்ந்த வாழ்க்கை முறையும் அக்ரிகல்ச்சர் மெத்தடும், அதாவது விவசாயம் தான் காரணம். ஸோ அவங்க வாழ்ந்த வாழ்க்கை முறையை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவங்க வேலையை அவங்களே செஞ்சுக்குவாங்க. உதாரணத்துக்கு வீடு கூட்டுறது, தண்ணி இறைக்கிறது, மாவாட்டுறது, துணி துவைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணுன்னாலும் ஒன்று நடந்து போவாங்க, இல்லைனா சைக்கிள் இருக்கான்னு பார்ப்பாங்க. ஆனால் நாம் இப்போ அப்படியா இருக்கோம்? எல்லாமே ஒரு ஸ்விட்ச் ஆன் பண்ணாலே எல்லா வேலையும் முடிஞ்சிடுது. வெளியே போகிறோன்னா 2 வீலர் 4 வீலர் இருக்கான்னு பார்த்துட்டு தான் கிளம்புறோம். எல்லாமே மிஷினரி ஓரியன்ட் லைஃப் ஸ்டைலாக இப்போ மாறிடுச்சு இல்லையா? ஸோ இதையும் தாண்டி விவசாயத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்தியாவுடைய பாப்புலேஷன் அப்போது 30 கோடி. இப்போது எவ்வளோ இருக்கும்னு நினச்சி பார்த்தீங்கன்னா 130 கோடி. பாப்புலேஷன் அதிகமாகிட்டே போகுது. அதாவது மக்கள் தொகை அதிகரிக்குது, ஆனால் நிலப்பரப்பு அதிகமாகவே ஆகலை. 14 மீட்டர் சாயில், மண் வளங்கள் கெட்டு போயிருக்குன்னு சொல்கிறாங்க. நமக்கு எந்த மாதிரியான உணவுக்கு கிடைச்சாலும் 30 நாள்லேருந்து 45 நாளுக்குள்ளே கைக்கு கிடைக்குது. எல்லாமே கெமிக்கல்ஸ், பெஸ்டிசைட்ஸ், ஃபெர்டிலைசர்னு ரொம்பவே ஸ்பீடாக கிடைக்கிது இப்போ இருக்க விவசாய முறை. இவ்வளோ நேரம் நீங்கள் எப்படி கவனிச்சிங்கன்னு தெரியல. நான் இப்போ சொல்கிறத கவனமாக கவனிச்சிங்கன்னா நீங்களும் உங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்கலாம். இப்போ இருக்க லைஃப் ஸ்டைலை விட 200% அப்கிரேடும் ஆகலாம். நம்மளுடைய உணவு பழக்கம் எப்பயுமே பேலன்ஸ்டாக இருக்கணும். நம்மளுடைய உணவு பழக்கத்தை செக் பண்ணி பார்க்குறப்ப ஃபேட், ஆயில் அதிகமாக இருக்குது. அரிசி, கோதுமை எது எடுத்தாலுமே அதிகமான மாவுசத்து, அதில் சுகர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பிட்ற எல்லா உணவுமே கார்போஹைட்ரேட், சுகர் அதிகமாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டீ, காஃபியில் சுகர் சேர்த்து தான் சாப்பிட்றோம். உப்பில்லா பண்டம் குப்பையிலேன்னு சொல்லுவாங்க. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் ஒரு சிட்டிக்கு உப்பு குறைஞ்சா கூட சாப்பிட்ட ஃபீலே இருக்காது. நாம் தேவையை விட அதிகமாக தான் உப்பு சேர்த்து சாப்பிட்றோம். கெமிக்கல்ஸ் நம்ம உடம்புக்கு தேவையே இல்லை, ஆனால் அது இல்லாமல் நமக்கு இப்போ எந்த ஒரு உணவும் கிடைக்கிறதில்ல. இது இல்லாமல் நமக்கு
தேவையில்லையோ அது எல்லாமே அதிகமாக கிடைக்குது. எதெல்லாம் நமக்கு தேவையோ அது எல்லாமே ரொம்ப குறைவாக கிடைக்குது. என்னென்னா நமக்கு குறைவாக கிடைக்குதுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரோட்டீன். நம்ம எவ்வளோ கிலோ இருக்கோமோ அவ்வளோ கிராம்ஸ் ப்ரோட்டீன் தினமும் தேவை. உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் 50 கிலோ இருக்கீங்கன்னா 50 கிராம் ப்ரோட்டீன் டெய்லி பேசிஸில் ஒரு ஹியூமன் பாடிக்கு தேவை. அது எந்த அளவுக்கு முக்கியம்னா, இப்போ பில்டிங்க்கெலாம் எப்படி சிமெண்ட் ஸ்ட்ரென்த்தோ அந்த அளவுக்கு ஒவ்வொரு ஹியூமன் பாடிக்கும் ப்ரோட்டீன் ரொம்ப ஸ்ட்ரென்த்து. அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து. நெக்ஸ்ட்டு வைட்டமின், மினரல். மில்லிகிராம் அளவு தான் தேவை. அதில் கொஞ்சம் குறைஞ்சாலும் நிறைய ஆரோக்கிய சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். உதாரணத்துக்கு ஜிங்கு குறைஞ்சா முடி கொட்டும், அயோடின் குறைஞ்சா தைராய்டு ப்ராப்ளம் வரும், கால்சியம் சத்து குறைஞ்சா எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே வரும். இந்த மாதிரியான சரிசமம் இல்லாத உணவு பழக்க வழக்கத்துக்கெலாம் அத்தாரிட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா WHO, அதாவது உலக சுகாதார மையம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 70% நாம் ஆரோக்கியமாக இல்லாமல் இருக்கிறதுக்கான காரணம் நம்மளுடைய சரிசமம் இல்லாத உணவு பழக்க வழக்கங்கள் தான் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னாலும் 50% நம்மளுடைய ஊட்டச்சத்துக்களையும் உணவு பழக்க வழக்கங்களையும் மாற்றிக்கிறது மூலயமா ஆரோக்கியமாக முடியுன்றதையும் அவங்க சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களை சேஞ்ச் பண்ணணும். ஏன் சேஞ்ச் பண்ணணும்? நம்மளுடைய உடல் எடையில் ஆரம்பித்து ஆரோக்கியம் வரைக்கும், நம்மளுடைய தலைமுடியிலேருந்து கால் நகம் வரைக்கும் ஊட்டச்சத்துக்களால் ஆனதான் நம்மளுடைய பாடி. ஸோ அந்த பாடிக்கு கரெக்டான ஊட்டச்சத்தை கொடுக்குறப்ப தான் நீங்கள் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழலாம். ஸோ அது எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நான் நிறைய வீடியோ போடலான்னு இருக்கேன். ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஹெல்த் கவுன்சிலிங், அப்புறம் நியூட்ரிஷனை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ், நிறைய ஹெல்த் ரிசல்ட் விசிபிளாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க என் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எல்லா இன்ஃபர்மேஷனையும் உங்களுக்கு 1-on-1 பர்சனல் கோச் பண்ணி தருவேன். ஸோ உங்கள் எல்லாரையும் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி.